சின்ன மண்ணு தேவி. அது ஒரு பிரகாசமான காலை. ராசமண்ட் ரொம்ப உற்சாகமா இருந்தா. அவளோட அம்மா கூட நகரத்துக்கு போறா. ராசமண்டுக்காக புதிய ஷூஸ் வாங்க திட்டமிட்டாங்க. அம்மா, இன்னைக்கு எனக்கான ஷூஸ் நானே சூஸ் பண்ணலாமா? நிச்சயமா, ஆனா முதல்ல ஷூக்காக தான் வந்தோன்னு ஞாபகம் வச்சுக்கோ. ராசமண்ட் தலை ஆட்டினா, ஆனா அவளோட கண்கள் ஏற்கனவே தெருவையே சுத்தி பார்த்துட்டு இருந்துச்சு. அவங்க ஒரு ஷூ கடைக்கு போனாங்க. ராசமண்ட் நிறைய ஜோடி ஷூஸ போட்டு பார்த்தா. ஒரு ஜோடி ரொம்ப அழகா இருந்துச்சு, ஆனா அவளோட ஷூ அளவு இல்ல. மன்னிச்சிருங்க குட்டி பாப்பா, இந்த மாடல் அடுத்த மாசம் தான் வரும். அவன் நெடுமூச்சு விட்டா. ராசமண்ட் சோகமா ஆகிட்டா. ஆனா அடுத்த கடை ஜன்னல்ல ஏதோ மின்னறது அவ கண்ணுக்கு தெரிஞ்சது. அது ஊதா நிற திரவம் நிரம்பிய அழகான ஒரு ஜார். அம்மா, அந்த ஜார பாருங்க. ஆமா, பார்க்க முடியுது. நம்ம பணம் ஷூக்காக தான் செல்லமே. ராசமண்ட் மனசு அந்த பர்பிள் ஜார் நினைப்பிலேயே இருந்துச்சு. ராசமண்டன் அம்மா அவளுக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்தாங்க. நான் உனக்கு ஷூஸ் வாங்க முடியும், இல்லனா அந்த ஜார், ரெண்டையும் வாங்க முடியாது. ராசமண்ட் 2 செகண்ட் யோசிச்சா. அந்த ஜார் நல்ல டார்க் பர்பிள் கலர்ல அட்ராக்டிவா இருந்துச்சு. ஜார் அம்மா, எனக்கு அந்த பர்பிள் ஜார் தான் வேணும். சரி, ஆனா ஷூஸ் கிடையாது என்பதை நினைவுல வச்சுக்கோ. ராசமண்ட் எந்த கவலையும் இல்லாம சம்மதிச்சா. அந்த ஜார் தான் உலகத்திலேயே அவளை ரொம்ப மகிழ்ச்சியான குழந்தையாக்காக்கும்னு அவன் நம்பினா. அவங்க கிர்வின் கடையில இருந்து அந்த ஜாரை வாங்கினாங்க. கிர்வின் கடை அதற்கு ஒரு ரிப்பன் கட்டியது. ரோசமண்ட் அதை ஒரு பொக்கிஷம் போல அணைச்சிக்கிட்டா. அது அழகா இருக்கு, ஆனா நடக்க உதவுதான்னு பாப்போம். நடக்க அழகா இருக்க வேணாம் அம்மா, இந்த ஜார் போதும். அவளோட அம்மா மெதுவா தலையாட்டினா. 2 பேரும் வீட்டுக்கு போனாங்க. வீட்டுல ரோசாமாண்ட் அந்த பர்பிள் ஜார் டேபிள் மேல வச்சா. அது எப்போவும் மின்னிட்டே இருக்கும்னு நினைச்சா. அதுல பூக்களை வைக்கணும்னு ஆசைப்பட்டா. அதனால மெதுவா மூடிய திறந்தா. கவனமா அந்த பர்பிள் திரவத்தை முழுசா தோட்ட மண்ணுல ஊத்தினா. அந்த திரவம் ஆழமான பர்பிள் துளிகளா விழுந்து மண்ணுல ஊறிடுச்சு. அப்புறம் ஜாரை பார்த்தா அது முழுசா பளிச்சுன்னு தெளிவா இருந்துச்சு. வீட்ல இருக்க மத்த சாதாரண ஜார் போல. அம்மா, ஜார் பர்பிள் இல்ல. இல்ல செல்லமே, உள்ளிருந்த திரவம்தான் பர்பிள். ஜார் வெறும் கண்ணாடி தான். ரோசாமாண்ட் காலியான ஜார கைகளில் திருப்பி பார்த்தா. அது சாதாரணமாவும் வெளிப்படையாவும் இருந்தது. அடுத்த நாள் ரோசமண்ட் அவளோட தோழி வீட்டுக்கு நடந்து போக வேண்டியதா இருந்துச்சு. அவகிட்ட புது ஷூஸ் இல்ல. அவளோட பழைய ஷூஸ் ரொம்ப டைட்டா. அவ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் வலிய கொடுத்துச்சு. அம்மா, வலிக்குது. தெரியும் செல்லமே, நேற்று நீ ஜாரை சூஸ் பண்ணின, அதனால ஷூஸ் வாங்க முடியல. ரோசமண்ட் மெதுவா நடந்தா. தைரியமா இருக்க முயற்சி பண்ணினா. இப்போ அந்த ஜார் எதுக்கும் உதவவே இல்லைன்னு உணர்ந்தா. ஆனா நல்ல ஷூஸ் தினமும் உதவி இருக்கும். அவ சோகமா இருந்தாலும் கொஞ்சம் புத்திசாலி மாறியும் நடந்தா. அந்த நீண்ட நடை ரோசமண்ட் ஆழமா யோசிக்க வச்சது. அவ ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக்கிட்டா. சில பொருட்கள் அழகா தெரியும், ஆனா சில பொருட்கள் தினமும் வாழ்க்கையில உதவும். அழகா இருக்கிறதுல சிறந்ததுன்னு நினைச்சேன், ஆனா பயனுள்ள பொருட்கள் தான் உண்மையிலேயே சிறந்தது. ஆமா செல்லமே, அழகானது எல்லாம் பார்க்க நல்லாதான் இருக்கும், ஆனா பயனுள்ளது நம்மள கவனிச்சுக்கும். அடுத்த முறை முதல்ல ஷூஸ் தான். அது புத்திசாலியான முடிவா இருக்கு. ரோசமண்ட் மீண்டும் மகிழ்ச்சியா இருந்தா. முன்பை விட புத்திசாலியாவும் நல்ல தேர்வுகள் செய்ய தயாராகும். வாரங்கள் கடந்துச்சு. ஒரு நாள் காலையில அவ அம்மா அவளை மறுபடியும் ஷாப்பிங் கூட்டிட்டு போனாங்க. இந்த முறை ரோசமண்ட் அவளோட வலிக்கும் ஷூஸையும் அவளோட ப்ரொமைஸையும் நினைச்சா. ஷூ கடையில கடைக்காரர் புதிய வடிவங்களை காட்டினார். ஒரு ஜோடி அவளுக்கு ரொம்ப பிடிச்சது. மின்னும் வசதியானது,
அவளின் சரியான அளவு. இன்னைக்கு உன்னோட அளவே இருக்கு ரோசமண்ட். முதல்ல ஷூஸ் ப்ளீஸ். நல்ல சாய்ஸ் செல்லமே. ரோசமண்ட் புது ஷூஸ போட்டுக்கிட்டு கடையில இருந்து வெளியே வந்தா. அவை மென்மையாவும் வசதியாவும் சரியாவும் இருந்துச்சு. சில நேரத்துல சில பொருட்கள் சிறப்பா தெரியும். ஆனா உண்மையான சந்தோஷம் உண்மையாவே நமக்கு எது நல்லதுன்னு தேர்வு செய்யறதுல தான் இருக்கு.